வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தன்னுடைய மனைவியை விவகாரத்து செய்கிற செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்ய போகிறாரா? பிரபலம் சொன்ன தகவல். வாங்க அந்த பிரபலம் யார், எதற்காக ஜிவி பிரகாஷை பத்தி இப்படி பேசியிருக்காருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ், பாடகி சைந்தவி தம்பதிகள் சில மாதங்களாகவே பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில கடந்த வாரம் இருவருமே அதிகாரப்பூர்வமாக பிரிவதாக அறிக்கை வெளியிட்டு பிரிந்திருக்காங்க. இந்த செய்தி இணையதளத்துல வைரலாகி மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளான நிலையில இவர்களின் விவகாரத்து குறித்து பிரபலமா ஒருவர் கருத்து தெரிவித்து வராங்க. பள்ளியில் படித்து கொண்டிருந்த போதே ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் காதலித்து வந்த நிலையில கடந்த 2013ஆம் ஆண்டு இருவருமே பெற்றோர் சமூகத்துடன் திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிக்கு அன்வி எனும் 4 வயது ஒரு பெண் குழந்தை உள்ளது. ஜிவி பிரகாஷின் இசையில் சைந்தவி பல பாடல்களை பாடியிருக்காங்க. தனுஷ் நடித்த மயக்கம் என்ற படத்தில் வரும் பிரேதலும் இரவிலே உயிரே பாடல் என்ற அசுரன் படத்தில் வரும் எள்ளுவய பூக்களே பாடல் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆனது. கடந்த சில நாட்களாகவே ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் விரைவில் இருவரும் விவகாரத்து பெற இருப்பதாகவும் இணையதளத்தில் பரவி வந்த நிலையில் கடந்த வாரம் ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருவருமே தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் சைந்தவி நானும் திருமணமாகி 11 ஆண்டுகளுக்கு பின்பு நீண்ட யோசனைக்கு பிறகு ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையுடன் எங்கள் மன அமைதிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம். இந்த தருணத்தில் எங்க தனி மனித சுதந்திரத்தை புரிந்து கொண்டு மதிக்குமாறு ஊடகங்கள் நண்பர்களும் ரசிகர்களும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என பதிவிட்டிருந்தாங்க. இவர்களின் இந்த முடிவுக்கு ரசிகர்கள் ரொம்பவே கவலையடை செய்தது. இந்த நிலையில பிரபல சினிமா பத்திரிகையாளர் சுபேர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்திருக்காரு. அதுல செய்தியாளர் ஜிவி பிரகாஷ் 2ஆம் திருமணம் செய்ய போகிறார், மீண்டும் சைந்தவுடன் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பினாரு. இதற்கு பதிலளித்த அவர், ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவருக்குமே சின்ன வயசுதான் ஆகிறது. இதனால் இந்த பிரிவுக்கு தற்காலிகமாக இருக்கலாம். கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி மீண்டும் இருவரும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கிறது. 2வது திருமணம் என்ற விஷயம் என்பது ஜிவி பிரகாஷ் எடுக்க முடிவுதான். அது அவர் கையில் தான் இருக்கிறது. காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று இப்போது 2 பேருமே மன காயத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கு தேவை கொஞ்சம் மன அமைதிதான். அந்த மன அமைதியை இருவரும் பிரிவு உணர்ந்து சுபைர் தெரிவித்திருக்கிறாரு. இருவரின் பிரிவுமே அவங்களுடைய கணவர் மனைவியை உணர்த்தும் என்று அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.